பாக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. ஸ்ரீமான் நாராயணன் காலங்கெட்ட காலத்தில் கல்யாணம் செய்து கொண்டார் என்று ஊரார் மறைமுகமாக பேசி சிரிக்கும் ஒரு அவமானம் மட்டும் போதாதா? இளைய மனைவி நடத்தை கெட்டவள் தன் சிறிய மகனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறாள் என்று வீண் கதை ஒன்று அக்குடும்பத்திற்கு பாக்கியாக இருந்ததா? இதையெல்லாம் நினைத்து கிரிதரனின் தலை சுழன்றது. கடைசியாக இன்னொரு முக்கிய விஷயம் துன்பத்திலே தவித்த அவன் மனதில் பெரும் சுமையாக சூழ்ந்து கொண்டிருந்தது. தன் காரின் கீழ் வந்து விழுந்த காரிகையின் அழகிய வட்ட வடிவமான முகத்தை கொட்டும் மழையில் கண்ட அன்றைய தினத்திலிருந்து அவன் சிந்தனை அவன் வசத்திலே இருக்கவில்லை. அழகான பெண்களை கண்களால் கூட பார்த்திராத அப்பாவி அல்ல அவன். இளமையில் கட்டுக்கடங்காத ஆவல் உணர்ச்சியால் உந்தப்பட்டு கூட்டங்களிலும் பொது இடங்களிலும் அழகான பெண்களை இதற்கு முன் ஏற இறங்க உற்று கவனித்திருக்கிறான். பிரம்மதேவனின் கற்பனையை எண்ணி எண்ணி எவ்வளவோ முறை வியந்திருக்கிறான். ஆனால் மஞ்சுளாவின் அழகு அவனுக்கு அப்படியெல்லாம் தலைக்கிறங்கும் போதைப் பொருளாக இருக்கவில்லை. மயக்கம் தரவில்லை. புயல் போல் கொந்தளித்த அவன் உள்ளத்திற்கு பட்டு போன்ற அவள் முகத்தில் நிலவிய புன்னகை அருமருந்தாக ஆறுதல் அளித்தது. எஜமானன் என்ற நிலைமையை உபயோகித்து கொண்டு அவன் வலிய அவளிடம் பேச முற்படவில்லை. தூரத்தில் இருந்து அந்த அழகு பிம்பத்தை கண்களால் கவனிப்பதிலும் காற்றிலே பறந்து வந்த அவளது இனிய குரலை கேட்பதிலும் அவன் மற்றற்ற மகிழ்ச்சியை எய்தினான். துன்ப நிழல் படிந்திருந்த ஆனந்த நிலையத்தில் அவள் வந்த பிறகு இன்ப ஒளி பிரகாசிப்பது போன்று அவனுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டிருந்தது. மஞ்சுளா மீது தன் உள்ளம் கட்டுக்கடங்காத காதல் கொண்டு விட்டதென்ற உண்மையை அவன் உணர்ந்து பல தினங்கள் சென்று விட்டன. ஆனால் அந்த காதல் இன்பத்திற்கு பதில் அவன் உள்ளத்தை இன்னும் வேதனை கடலில் ஆழ்த்தி வருத்த தொடங்கியது. வேலைக்காரியாக வீட்டுக்குள் வந்தவள் மீது காதலா என்று தந்தை விஷயத்தை அறிந்தால் சர்ப்பமாக சீறுவார். நாற்காலியுடன் கட்டுண்டு கிடக்கும் தங்கையின் சோகத்தை தீர்க்க முடியாத அவனுக்கு காதலிக்க என்ன உரிமை? சகோதரியின் கண்ணீரை துடைத்து அவள் சந்தோஷமாக வாழும் வரை அவன் கல்யாணமே செய்து கொள்வதில்லை என்று மனதிற்குள் கொண்ட வைராக்கியம் எங்கே போயிற்று? மஞ்சுளா மீது அவன் காதல் கொண்டுள்ளது உண்மை. அவளுக்கு அவன் மீது பரஸ்பரம் அன்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை எப்படி அறிவது? அறிந்துதான் என்ன பயன்? இந்த காதலுக்குத்தான் என்ன முடிவு இருக்கிறது என்று பலவாறு அவன் மனசாட்சி அவனை வருத்தி கொண்டிருந்தது. தோட்டத்தில் அவனது நாய் டைகர் மிகவும் உற்சாகமாக குரைக்கும் சப்தம் கேட்டது. சிந்தனை கலைந்து எழுந்து ஜன்னல் அருகே வந்து எட்டி பார்த்தான். சூரியனை கண்ட பனி போல் அவன் உள்ளத்தை வாட்டிய துன்பச் சுமை மின்னலாக மாறிவிட்டது. அதற்கு பதில் விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியில் அவன் இருதயம் படபடத்தது. முகத்திலே அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டு நாய் குரைத்து கொண்டிருந்த திசையை மிகவும் ஆவலுடன் திரும்பி பார்த்தான். கையில் பூக்கூடையை எடுத்துக்கொண்டு புடவை தலைப்பை காற்றில் பறக்க மஞ்சுளா புஷ்பங்கள் நிறைந்த தோட்டத்தின் மறு கோடிக்கு விரிந்து கொண்டிருந்தாள். பின்னால் கிரிதரனுடைய அருமை நாய் டைகர் கன்றுக்குட்டி போல் துள்ளி கொண்டு உற்சாகமாக குரைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தோட்டத்தின் மறுகோடியில் அவள் மறையும் வரை பார்த்து கொண்டே நின்ற கிரிதரன் திடீரென்று ஜன்னலில் இருந்து திரும்பினான். காலில் அவசரமாக பாதரட்சிகளை திணித்து கொண்டு அறையின் கதவை சாத்தி பூட்டிவிட்டு வேகமாக சென்றான். திடீர் என்று அவளை கண்டதும் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத ஒரு இன்ப உணர்ச்சியில் உந்தப்பட்டு வேகமாக தோட்டத்தை நோக்கி சென்றான். மலரும் தருணத்தில் இருந்த முல்லை அரும்புகளை வேகமாக கொய்து கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்த மஞ்சுளா டைகர் உற்சாகமாக மீண்டும் குரைப்பதை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். தன் அருகே விரைவாக வந்த கிரிதரன் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போய்விட்டாள். பயந்து விட்டீர்களா என்று பரிவுடன் கேட்ட கிரிதரன் கனிவுடன் அவளை ஏறிட்டு பார்த்தான். இல்லை என தலையை அசைத்த மஞ்சுளா முகம் சிவக்க நெஞ்சு இன்பத்தில் பதற மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். முன்பின் ஏதோ பாராத ஒரு அதிசயத்தைக் கண்டு பிரமித்தவர்கள் போல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரு கணம் உலகை மறந்து நின்றார்கள். அந்த ஒரு கணத்திலே ஆனந்த நிலையத்தின் மாடி அறை ஒன்றில் ஓரமாக நின்று கொண்டிருந்த ஜெகதீசன் விஷ் என்று வாயினால் சீட்டி அடித்தான். ஆச்சரியம் தாழ முடியாத வகையில் பரபரப்பாக ஓடி தன் பீரோவை திறந்து பைனாக்குலர் ஒன்றை எடுத்தான். முகம் சிவக்க நெஞ்சு படபடக்க தனது பார்வையை
பைனாக்குலர் வழியே அவர்கள் நின்று கொண்டிருந்த பக்கம் திருப்பினான். இரவு முழுவதும் மஞ்சுளா சரியாக தூங்கவில்லை. அதனால் அவள் தலை பாரமாக கனத்தது. அழுது அழுது சிவந்து விட்டிருந்த கண்களில் ஒரே எரிச்சல். எனினும் விடியும் முன்பே எழுந்து மிக்க சுறுசுறுப்பாகத்தான் அன்றாடம் காலையில் செய்ய வேண்டிய காரியங்களை விரைவாகச் செய்து முடித்து விட்டிருந்தாள். சிறிய எஜமானி அம்மாள் தன்னை குறிப்பாக பன்முறை கவனிப்பதை உணர்ந்ததும் மெல்ல நழுவி தன் அறைக்குள் வந்து மறைந்து கொண்டாள். பொங்கும் கடல் என குமுறிய தன் உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்க எண்ணி ஒரு கதை புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். முதல் நாள் முழுவதும் அவள் சாப்பிடவே இல்லை. அன்று காலையிலும் அவள் உணவை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஆனால் ஒரேடியாக அவள் பட்டினி கிடந்து நலிவதைக் காண விரும்பாத கிட்டா மாடிக்கு விரைந்து வந்தார். பெரிய எஜமானி அம்மாள் ஸ்நான அறையை விட்டு வெளியே வர பல மணி நேரம் செல்லும் என்றதால் சமையற்கட்டை அம்பிப்பயல் வசம் ஒப்படைத்துவிட்டு மாடிப்பக்கம் நிம்மதியாக அவர் வர முடிந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து கிட்டா உரிமை நிறைந்த குரலில், ஒரு மண்டலம் பட்டினி இருப்பதாக ஏதாவது வேண்டுதலா விரதமா அம்மா என்று அதட்டி கேட்டார். புத்தகத்தை மூடிவிட்டு திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் மஞ்சுளா. வாழை இலையை போட்டு பத்திரமாக மூடி எடுத்து வந்த டிஃபன் தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு பற்களை காட்டி உரக்க சிரித்தார் அவர். இந்த ஒரு பிடி உணவுக்காகத்தானே அம்மா நாம் எல்லோரும் கை கட்டி சேவகம் செய்ய புறப்பட்டு வந்திருக்கிறோம். வேலை என்றால் 1000 கஷ்டங்கள் இருக்கத்தான் இருக்கும். கடுஞ்சொற்கள், வீண் பழி இவைகளை ஒரு சமயம் இல்லாவிட்டால் ஒரு சமயம் ஏற்க வேண்டி வரும். வாழ்க்கையை போராட்டத்திலே நீந்தி கரையேற முயற்சிக்க வேண்டுமே ஒழிய முழுகி மறைந்து போகவா எண்ணுவது? வயிற்றை காய போட்டால் யாருக்கு என்ன லாபம்? யார் மேல் கோபம்? எதற்கு இந்த உண்ணாவிரதம்? நீங்கள் ஒருத்தர் சாப்பிடாமல் இருந்தால் நாங்கள் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நேற்று இரவு அம்பிப்பயல், வஜ்ரவேலு, சிந்தாமணி இந்த மூவரும் சாப்பிடவில்லை. இப்படி எல்லோரும் கூடி ஒரேடியாக ஸ்ட்ரைக் செய்தால் நான் ஏன் வீணாக சமைக்க வேண்டும் என்று பரிகாசமாக கேட்டார். தாத்தா ரகுபதிக்கு மேலாக தன்பால் வாஞ்சை காட்டிய அந்த பெரியவரின் முகத்திலே நிலவி நின்ற கருணை அவள் உள்ளத்தை கரைத்து விட்டது. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நானே கீழே வந்திருப்பேனே, சாப்பிட என்றால் பணிவாக. இன்று காலை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஆகாரம் உட்கொள்ளாவிட்டால் இந்த பங்களாவே பட்டினி விரதம் அனுஷ்டிக்கும் போல் எனக்கு பயமாக போய்விட்டது. அம்பிப்பயிலும் வஜ்ரவேலுவும் 1000 ஆண்டுகள் பட்டினி கிடந்தால் கூட எனக்கு கவலை இல்லை. சிந்தாமணியும் நம் சிறிய எஜமானரும் சாப்பிடாமல் காய்கிறது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது என்றார் குறிப்பாக. கிரிதரன் சாப்பிடவில்லை என்றதை கேட்டதும் மஞ்சுளாவின் நெஞ்சு துணுக்குற்று விட்டது. எனினும் தன் உணர்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல், சிந்தாமணி பட்டினி கிடந்தாரா? அவர் உடம்புக்கென்ன என்று வேடிக்கையாக வினவினாள். அர்த்தபாவத்துடன் அவளை உற்று பார்த்த கிட்டா புன்முறுவல் அளித்தார். இதுதான் சமயம் என்று உணர்ந்து கொண்டு தொண்டையை கனைத்து கொண்டார். சிந்தாமணி மீது உங்களுக்கு கொஞ்ச நாட்களாக மனத்தாங்கல் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை அம்மா. பார்வைக்கு முரடர் போல் இருக்கிறாரே, பேச்சு கடுமையாக இருக்கிறதே என்றெல்லாம் அவரை பற்றி தாங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அவர் மனம் 10 மாற்று தங்கம் என்றால் பொய்யில்லை. அவரை போன்ற நல்ல குணமுடைய நண்பரை உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்க மாட்டார். உங்கள் மீது அவருக்கு அபாரமான அன்பு அம்மா. தாம் பெற்றெடுத்த குழந்தையைப் போல் உங்களை நேசிக்கிறார் அம்மா என்றார் குழைவான குரலில். மஞ்சுளாவின் முகத்திலே படிந்திருந்த சிரிப்பின் சாயை மறைந்தது. தெரியுமே எனக்கு என்றால் கடுமையாக. கிட்டா புன்னகை செய்தார். அன்று ஒரு நாள் தோட்டத்தில் அவர் உங்களிடம் சிறிது காரமாக பேசினார் என்று உங்களுக்கு அவர் மீது மெத்த வருத்தம் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் என்னை விட அதிகம் படித்தவர்கள் அம்மா. நமக்கு வேண்டியவர்கள்தானே அழச் சொல்வார்கள். தங்கள் மேல் கொண்ட அன்பினால் தன் குழந்தையைப் போல் எண்ணிக்கொண்டு உரிமையுடன் அன்று அவர் பேசிவிட்டார். அவர் ஒரு தனிக்கட்டை, உலக அனுபவம் இல்லாத அப்பாவி. பெண் குழந்தைகளிடம் மிருதுவாக பேச வேண்டும் என்பதை அறியாத ஆசாமி, அவ்வளவுதான் என்றார். மஞ்சுளா தன் முத்துப்பற்கள் தெரிய லேசாக சிரித்தாள். நண்பருக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு விட்டீர்கள் போலிருக்கிறதே என்றாள் கேலியாக. நான் சொல்வது அனைத்தும் உண்மை அம்மா. பரிந்து கொண்டு பொய் பேசவில்லை. அம்பிப்பயலும் வஜ்ரவேலுவும் தங்களை தன் கூட பிறந்த பிறப்பாக எண்ணுகிறார்கள். சிந்தாமணியும் அடியேனும் சொந்த குழந்தை போல் பாவிக்கிறோம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அது எங்களுக்கு வந்தது போல் எண்ணுவோம்.
இத்தனை பெரிய பங்களாவில் நீங்கள் யாருமற்ற அனாதை என எண்ணி ஏங்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. காப்பாற்ற சிங்கம் போல் நாங்கள் 4 இருக்கிறோம். இது சத்தியம் அம்மா, சத்தியம் என்றார் மிக்க உணர்ச்சியுடன். மஞ்சுளாவின் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது. கண்களில் நீர் மல்கிவிட்டது. மிக்க வந்தனம் என்று முணுமுணுத்தாள் நன்றி பெருக்கில். அதிக நேரம் பேசிக்கொண்டிருக்க பொழுது இல்லை எனினும் போகும் முன் ஒரு சிறு சம்பவத்தை சொல்லிவிட்டு போகிறேன். அது உங்களுக்கு மனத்தெளிவு கொடுக்கும். நேற்று எஜமானி அம்மாள் இரவு சினிமா காட்சிக்கு சென்று விட்டதனால் அம்பிப்பயல் வேலை முடிந்ததும் வழக்கம் போல் பாட்டு கச்சேரியை ஆரம்பித்து விட்டான். முகவாட்டமாக இருந்த போதிலும் சிந்தாமணி பிடிலை எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டார். கச்சேரி உற்சாகமாக தடபுடலாகத்தான் இருந்தது. அம்பிப்பயல் புதிதாக தான் கற்றுக்கொண்டு வந்த சினிமா மெட்டில் பாரதியாரின் கண்ணம்மா பாடலை பாட ஆரம்பித்தான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா என்று அவன் உருக்கமாக பாடினான். அவ்வளவுதான். பிடிலை கீழே வைத்துவிட்டு சிந்தாமணி எழுந்து போய்விட்டார். அவருக்கு அதற்கு பிறகு வாசிக்கவே முடியவில்லை. அம்மா, வாயால் சொல்லிவிட்டாலும் அவர் மனதில் உங்களை பற்றி ஏற்பட்டிருக்கும் வேதனையின் ஆழத்தை நான் அறிவேன் அம்மா என்றார். உண்மையாகவா என்று கேட்ட மஞ்சுளாவின் கண்கள் கலங்கிவிட்டன. சிந்தாமணியை பற்றி இதுவரை தவறாக எண்ணிவிட்டதை எண்ணி அவள் உருகி போனாள். வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் உள்ளபடி உணர்ந்து கொள்வதற்கு காலம் அதிகம் செல்கின்றது. சில சமயம் உணர்ந்து கொள்ளாமலேயே இருந்து விடுகிறோம் இல்லையா என்று கேட்ட கிட்டா திடீரென்று பேச்சை மாற்றி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எனக்காகவாவது பெரிய மனது பண்ணி நான் கொண்டு வந்ததை சாப்பிட வேண்டும். வெண்கல டம்ளரில் காப்பியும் வைத்திருக்கிறேன். இவை ஆறிவிட முன் சாப்பிட்டு விடுங்கள். அதிகம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. எஜமானி அம்மாள் கண்ணில் பட்டுவிட்டால் பெரிய மண்டகப்படி நடந்துவிடும். வருகிறேன் என்று வெளியே சென்று விட்டார். கொஞ்ச நேரம் அவரிடம் பேசியதினால் மனப்பாரமும் தலைப்பழுவும் குறைந்தது போல் இருந்தது மஞ்சுளாவுக்கு. கிழவர் கிட்டாவின் வேண்டுகோளை புறக்கணிக்க விரும்பாமல் உணவை விரைவாக சாப்பிட்டு முடித்தாள். மீண்டும் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு கிட்டா கூறிய பலவற்றையும் சிந்தித்தபடி புத்தகத்தின் ஏடுகளை புரட்டி கொண்டிருந்தாள். வெளியே தோட்டத்தில் டைகர் உற்சாகமாக குரைக்கும் சப்தம் கேட்டது. ஆவலை அடக்க முடியாது சட்டென ஜன்னல் அருகே வந்து தோட்டத்தை எட்டி பார்த்தாள். கிரிதரன் தொழிற்சாலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். டைகர் அவன் காரை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. காருக்குள் ஏறும் முன் கிரிதரன் திடீரென்று நிமிர்ந்து அவள் நின்று கொண்டிருந்த ஜன்னல் பக்கம் பார்த்தான். நேருக்கு நேர் அவனை பார்த்து விட்டதில் ஏற்பட்ட இன்ப உணர்ச்சி தாழ முடியாது வேகமாக அப்பால் சென்று மறைந்து கொண்டாள் மஞ்சுளா. அவள் நெஞ்சு படபடவென்று துடித்தது. முகத்தில் முத்து போல் வியர்வை துளிர்த்தது.